அன்பார்ந்த செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதுவாக தேர்தல் காலங்களிலே சில அற்புதங்கள் நடப்பதாக தெரியும். கடந்த தேர்தலை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் புதியதாக பல தலைவர்கள் தோன்றுவார்கள், பல கட்சிகள் தோன்றும். ஆனால் கடைசியிலே திடீர் என்று தோன்றிய கட்சிகளுமானாலும் தலைவர்களானாலும் காணாமல் போய்விட்ட வரலாறுகள் தான் இதுவரை தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த தேர்தலிலும் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் சில புதிய கட்சிகள் உதயமாகி இருக்கிறது. அந்த புதிய கட்சிகள் எதற்காக வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை. ஆட்சியாள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஆட்சியாண்டு நாம் முதலமைச்சராக வேண்டும், காவல்துறை நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், கலெக்டர் வந்து கதவை திறக்க வேண்டும், எப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்று அரசியலுக்கு வருகிறார்கள். ஒரு திரைப்படத்திலே அதிகமாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்த உச்சபட்ச நடிகர் என்று ஒருவர் வந்திருக்கிறார். அவர் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். அந்த உச்சபட்ச நடிகர் உண்மையான நிலைமை என்ன திரைப்படத்தில்? இன்னைக்கு திரைப்படங்கள் ஒரு காலத்தில் 100 நாள் ஓடியது, 150 நாள் ஓடியது, வெள்ளி விழா கண்டது என்றெல்லாம் சொல்வார்கள். இன்னைக்கு ஒரு நாள் ஓடினாலுமே பெரிய விஷயமாக இருக்கிறது திரைப்படம். 2 நாள் ஓடியதற்கு வெற்றிகரமாக 2வது நாள் என்று போஸ்ட் நடிக்கிறார்கள். அப்படி இன்றைக்கு திரைப்பட நிலைமை ஆகிவிட்டது. ஒரே நாளில் நாம் அதிகாரத்தை கையில் பிடிக்க வேண்டும். திரைத்துறையிலே இருந்தவர் இன்றைக்கு நினைக்கிறார் என்றால் என்ன காரணம்? கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. திடீர் சாம்பார், திடீர் புளியோதரை, திடீர் என்று வைப்பதை போல இன்றைக்கு திடீர் கட்சி என்று ஒன்று வந்திருக்கிறது. அருமை நண்பர்களே, நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுக்கு உதவக்கூடியது யார், மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 100 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கிறது. ஏறத்தாழ நண்பர்களே 80 ஆண்டுகள் கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. 1949 குட்டு மழையிலே ராபின்சன் பூங்காவிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது, இது ஆட்சிக்கு வந்துவிடும், முதலமைச்சராகி விடுவோம் என்ற கனவு கிடையாது யாருக்கும். சாதாரணமானவர்கள், கைரிக்ஷா இழுப்பவர்கள், மூட்டை சுமப்பவர்கள், வீதியிலே படுத்து உறங்குபவர்கள், எப்படி சாமானியர்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா அவர்கள் உழைத்தார். அவர் பேச்சு வயங்குகின்ற நாகம் போல மக்கள் கட்டுண்டார்கள். கட்டுண்ட மக்கள் பெருந்த அண்ணாவை உடனே முதலமைச்சராக ஆக்கிவிடவில்லை. அவருடைய கொள்கை, கோட்பாடு, லட்சியம், அவருடைய பேச்சு, தத்துவம், எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள், இதையெல்லாம் பார்த்த மக்கள் சிறிதாக அவரை ஆதரித்தார்கள். எவ்வளவு பெரிய இயக்கமாக இருந்தது காங்கிரஸ். இந்திய துணை கண்டத்திலேயே முதலிலே ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வருகின்ற வரலாறை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா. அது கொஞ்சம் நெஞ்சம் சிரமம் இல்லை நண்பர்களே. ஒரு கூட்டத்தை ஆரம்பித்தால் கல்லால் அடிப்பார்கள். காவல்துறையை விட்டு அன்றைக்கு அவ்வளவு கொடுமைகள் படுத்தினார்கள். இதையெல்லாம் தாங்கி 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 பல சித்திரவதையெல்லாம் தாங்கிதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வந்திருக்கிறதே தவிர, ஏதோ காரை வீடு கட்டி கனம் பெறலாம் என்ற லட்சியத்தில் திரைப்பட நடிகர்கள் போல வரவில்லை. இது மக்களுக்காக தொண்டு செய்வதற்காக வந்தது. மக்களாக பார்த்து கொடுத்ததுதான் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையின் அடிப்படையில் வந்தது, கொள்கையின் அடிப்படையில் வந்தது. அந்த கொள்கை படிப்பதிலே, கல்வி கற்பதிலே பிற்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இடம் வேண்டும் என்று போராடியது. வேலை வாய்ப்பிலே அவர்களுக்கு வாய்ப்பு வேண்டும் என்று போராடியது.
ஜாதியை மறுத்தது, எல்லோரும் நாட்டில் சமம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, இப்படி எண்ணற்ற பல கொள்கைகள் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை போற்றி வளர்ந்த இயக்கம் படிப்படியாக இன்னைக்கு பாருங்க, ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு, ஏதோ இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, உடனே நாளைக்கே பதவிக்கு வந்துடணும், முதலமைச்சர் ஆயிடணும், இந்த லட்சிய கனவுல வந்திருக்காருங்க. அவருடைய நிலைமை என்ன? திரைப்படம் இன்றைக்கு ஓடவில்லை. அவர் பல கோடி ரூபாய் வாங்கியிருக்கலாம், ஆனால் அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியவில்லை. திரைப்படத்திலே இன்றைக்கு பெரிய ஜாம்பவானாக இருக்கிற ரஜினி திரைப்படம் கூட அந்த அளவுக்கு ஓட மாட்டேன் இருந்தது. கமல் பாவம், அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கின்ற பொழுது கமல் கூட தான் அரசியலுக்கு வந்தாரு. சரி, திரைப்படம் சரியா இல்லைன்னு அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதா? என்னாச்சு? இப்ப நீங்க வந்து இருக்கிறீங்க, சந்தோஷம், வாங்க. விஜயகாந்த் இருந்தாரு, அருமையான நடிகர், உன்னை விட நல்ல மனுஷன் அவரு, பலருக்கு வாழி வழங்கியவர், சோறு போட்டவர் விஜயகாந்தாலே ஸ்டாண்ட் பண்ண முடியல அரசியல். அதை புரிஞ்சுக்கோ. நீ என்னடானா விஜயகாந்த் அதை வழக்கப்பட்டவன் நீங்க சொல்றாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாத காரணம், திரைத்துறையிலே சினிமா துறையிலே நீங்கள் படம் ஓடாதனால் உங்களுடைய பணத்தையே கொடுத்து உங்க ஆட்களையே வைத்து நீ ப்ரொடியூஷன் பண்ணி அதிலே நீ நடித்து காசு வாங்காமல் வந்தால், லாபம் வந்தால் எடுத்துக்கொள்வது, இல்லை என்றால் அப்படியே நட்ட கணக்கில் விட வேண்டியது. இப்படி திரைப்படத்துறையிலே நட்டப்பட்டீர்கள். படம் எடுப்பதற்கு ஆளில் நீங்களே போட்டு எடுத்தீர்கள். ஆனா உன்னால சலிக்க முடியல, அதை தாங்க முடியாத காரணத்தால் அரசியலுக்கு வந்து பிரட்டி கொள்ளலாம் என்று வந்திருக்கிறீர்கள். ஆனா எப்பயுமே கழுத குட்டியில் அழகாதான் இருக்கும், எதுவுமே குட்டியில் அழகாக தான் இருக்கும். போகதான் அவருடைய நிலைமை தெரியும். ஆக வரும் தமிழ்நாட்டு மக்கள் சாதாரணமானவர்கள். தவக்கலை வந்தா கூட கூட்டம் முடிச்சு. அன்னைக்கு தவக்கலை தெரியுங்களா? தவக்கலைன்னு ஒரு நடிகர் இருந்தாருங்க, அவர் வந்தா கூட கூட்டம் கூடும். ஒருத்தர் அருமையா சொன்னாரு, யாரு? நம்ம சீமான் தான் நினைக்கிறேன். நயன்தாரா வந்தாலும் தான் கூட்டம் கூடும். கூட்டம் பார்க்க, நடிகர்களை பார்க்க கூட்டம் கூடும். கூடுற கூட்டம்லாம் ஓட்டு போடாது. அடக்கி வாசி விஜய், இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அடக்கி வாசிக்க பணம் கையில் இருக்கிறதா நீ கோடியா செலவு பண்ணி வரலாம், சீட் போடலாம், மக்களை அணுகலாம், அவங்கள நீ வந்து உனக்கு ஆதரவு நீ நினைச்சுக்கலாம். உன்னை பார்க்க வந்த கூட்டமே தவிர உனக்கு ஓட்டு போட வந்த கூட்டம் இல்லை. எந்த தியாகமும் இதுவரை நீ செய்ததில்லை. உழைத்தவன் இருக்கிறான், ஊடாக தேய்ந்து போனவன் இருக்கிறான், கொள்கை கோட்பாடு லட்சியத்திற்காக தன்னுடைய இன்னுயிரையே மாய்த்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்தவர்கள் எத்தனை பேர், விலைவாசி உயர்வு போராட்டத்தில் இறந்தவர்கள் எத்தனை பேர், எப்படி பல போராட்டங்களை எல்லாம் சந்தித்த இயக்கம் திமுக. அதை போய் நீ அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று சொல்லுகிறாயே, நீ முதலிலே அழியாமல் இருந்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டு, அன்பு வாசகர்களே, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து செம்மொழி நம்பி டிவிக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.